Good afternoon. Last class la biphasic liquid dosage forms la emulsion பார்த்தாச்சு. அதோட emulsion முடிஞ்சிருச்சு. ஸோ biphasic liquid dosage form la என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா emulsion and suspension. ஸோ இதுக்கப்புறம் வர்றது வந்து liquid dosage form இல்லை, இதுக்கப்புறம் வர்றது வந்து semi solid dosage form. ஸோ டுடேஸ் கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து semi solid dosage form பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செமினா என்னன்னா பாதி, அந்த நிலையில பாதி அப்படின்னு அர்த்தம். செமி சாலிட் அப்படின்னா என்ன, ஃபுல்லி லிக்விடாகவும் இல்லாமல் ஃபுல்லி சாலிடாகவும் இல்லாமல் செமி சாலிட். நம்ம மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தைலம், ஆயின்மெண்ட், இதெல்லாம் என்னது செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம் தான் சொல்லுவோம். இந்த செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல என்னென்ன நமக்கு இருக்குன்னா ஆயின்மெண்ட்ஸ். ஸோ ஆயின்மெண்ட்னாலே நமக்கு என்ன, ஸோ வந்து எப்படி இருக்கும், பிசு பிசுப்பா இருக்கும். ஸோ வந்து இந்த கொலாப்சிபிள் டியூப்ல வச்சிருப்பாங்க. பேஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் பேஸ்ட். ஸோ பேஸ்ட்டும் அதே மாதிரி செமி சாலிட் தான். க்ரீம் ஒவ்வொருத்தோட ப்ரிப்பரேஷனும் இன்கிரீடியன்ட் மட்டும் தான் டிஃபர் ஆகும், அதோட கன்சிஸ்டன்சி. மற்றபடி எல்லாமே வந்து செமி சாலிட் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். க்ரீம்ஸ், ஸோ க்ரீம்ஸ் எல்லாம், then jelly, so transparent-ஆ இருக்கக்கூடிய jelly, then poultice. so poultice. so வந்து இந்த கிளாஸ்ல இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். so first டாபிக் வந்து ஆயின்மெண்ட். so ஒரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு இதை பத்தி பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம். so இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஆயின்மெண்ட். so ஆயின்மெண்ட்ல என்னென்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சப் டாபிக்னா ஆயின்மெண்ட்ல இது வந்து பெரிய டாபிக். ஸோ ஆயின்மெண்ட்னா என்ன, ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி என்னென்ன பேசஸ், என்னென்ன அட்ஜூன்ஸ் யூஸ் பண்ணுவோம், தட் இஸ் டெர்மட்டாலஜிக்கல் வெஹிக்கிள்ஸ் ஆர் ஆயின்மெண்ட் பேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசஸ்னாலே ஒரு பேஸ்னாலே என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும், ஸோ ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸ் பார்ப்போம். ஸோ ஐடியல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஐடியல் ஆயின்மெண்ட் பேஸோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆயின்மெண்ட் பேசஸ். ஸோ ஆயின்மெண்ட் பேசஸோட கிளாசிஃபிகேஷன் என்ன, then factors to be considered in the selection of ointment bases. so emulsion என்னன்னா பார்த்தோம், emulsifying agent. so நம்ம எப்படி சாய்ஸ் பண்றது, சாய்ஸ் ஆஃப் emulsifying agent பார்த்த மாதிரி என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும் selection of ointment basesக்கு. then method of preparation of ointment. so how to prepare, எப்படி prepare பண்றது, what are all the methods are maintained to prepare for the preparation of ointments, என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு. then stability of ointments, then package, storing and labeling. so package, storage and labeling. so இத பத்தி தான் ointments டாபிக்ல டீடைலா பார்க்க போறோம். so first ointmentனா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். so definition, ஆயின்மெண்ட்ஸ் நம்ம வந்து நம்மளாவே திங்க் பண்ணி சொல்லலாம். ஸோ ஆயின்மெண்ட் அப்படின்னா என்ன, பிசு பிசுப்பா இருக்கும். ஸோ வந்து பார்க்க எப்படி இருக்கும், லிக்விடாகவும் இருக்காது, சாலிடாகவும் இருக்காது. ஸோ ஆயின்மெண்ட்ஸ் ஆர் சாஃப்ட் செமி சாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டெய்னிங் மெடிக்கமெண்ட். ஸோ எல்லாத்துலேயுமே மெடிக்கமெண்ட்ஸ் தான் இருக்கும், சரியா. ஸோ சாஃப்ட், ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரிப்பரேஷனை சொன்னோன்னா அதை வந்து அதோட பிசிக்கல் அப்பியரன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க எப்படி இருக்கு. ஸோ பவுடர்ஸ் அப்படின்னா இட்ஸ் சாலிட் டோசேஜ் ஃபார்ம் கண்டெய்னிங் மெடிக்கமெண்ட். ஸோ டெஃபினிஷன்ல முதல்ல இதுதான் எழுதணும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா இன்டர்னலா எக்ஸ்டர்னலா அப்படின்றத எழுதணும், சரியா. ஸோ ஆயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தான். ஸோ மீன்ஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் டு த ஸ்கின் ஆர் மியூக்கஸ் மெம்பரேன். ஸோ ஆயின்மெண்ட்ஸ் ஆர் சாஃப்ட் செமி சாலிட் ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டெய்னிங் மெடிக்கமெண்ட்ஸ் meant for external application to the skin or mucous membrane. so இதான் வந்து ஆயின்மெண்டோட டெஃபினிஷன். ஸோ இந்த ஆயின்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா ஆயின்மெண்ட்ஸ் மே பி டெர்மட்டாலஜிக்கல் ஆயின்மெண்ட். ஸோ டெர்மட்டாலஜி, டெர்ம்ஸ் அப்படின்னாலே என்ன, டெர்மாட்டிக்ஸ்னாலே ஸ்கின். ஸோ அந்த ஸ்கின்ல உள்ள மேலே உள்ள அடுக்கு இல்லையா. ஸோ மேக்ஸிமம் ஆயின்மெண்ட் என்ன தேப்போம், ஒரு புண்ணு வந்துட்டாலோ ஒரு காயம் வந்துட்டா ஒரு இச்சிங் இருந்ததுன்னா மேலே என்ன தேப்போம் அப்படின்னா ஆயின்மெண்ட் தேப்போம், சரியா. ஸோ டெர்மட்டாலஜிக்கல் ஆயின்மெண்ட்ஸ். தென் ஆப்தால்மிக் ஆயின்மெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன்டு த ஆப்தால்மிக் கேவிட்டி. ஸோ ஆப்தால்ம்னா என்னப்பா, ஐ கேவிட்டி. ஸோ வந்து ஐல நம்ம எப்பப்போ ஆயின்மெண்ட் போடுவோம் அப்படின்னா ஏதாவது இடிச்சு கண்ணு ரெட்டிஷா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சமயத்தில் இந்த மெட்ராசி ஐ இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி டைம்ல நமக்கு ஐ டிராப்ஸ் இது பண்ணுவாங்க. ஐ டிராப்ஸ்ன்றது மோனோஃபேசிக் லிக்விட்ஸ்ல வந்துடும். இந்த ஆயின்மெண்ட், ஆப்தால்மிக் ஆயின்மெண்ட் அப்படின்றது என்னன்னா அந்த செமி சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ல வரும். ஸோ இதெல்லாம் தான் அண்ட் ரெக்டல் ஆயின்மெண்ட்ஸ். ஸோ ரெக்டல் அப்ளை பண்ணக்கூடிய சம் ஆயின்மெண்ட்ஸ் வந்து ரெக்டல் ஆயின்மெண்ட்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா டெர்மட்டாலஜிக்கல் ஆயின்மெண்ட்ஸ், ஆப்தால்மிக் ஆயின்மெண்ட்ஸ், ரெக்டல் ஆயின்மெண்ட்ஸ். ஸோ மூணு தான் வந்து ஆயின்மெண்ட்ஸோட டைப்ஸ். ஸோ ஆயின்மெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆயின்மெண்ட்ஸ். ஸோ அதில் என்னென்ன அப்படின்னா ஆப்தால்மிக் ஆயின்மெண்ட், ரெக்டல் ஆயின்மெண்ட், தென் டெர்மட்டாலஜிக்கல் ஆயின்மெண்ட். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டெர்மட்டாலஜிக்கல் வெஹிக்கிள் ஆர் ஆயின்மெண்ட் பேஸ். ஸோ வந்து டெர்மட்டாலஜிக்கல் வெஹிக்கிள் மெயினாக வந்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா ஆயின்மெண்ட்டோட பேஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆயின்மெண்ட் பேஸ்னா என்ன அப்படின்னா ஆயின்மெண்ட் பேஸ் இஸ் அ சாஃப்ட் செமி சாலிட் வெஹிக்கிள். ஸோ வந்து அதை போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரிப்பரேஷன். ஸோ வந்து ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுற பேஸ் தான் ஆயின்மெண்ட் பேஸ்.
So ointment base is a soft semi-solid vehicle in which the medicament is incorporated. Incorporated உள்ள சேர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து incorporated என்ன, ஆயின்மெண்ட்டை ஹீட் பண்ணி உள்ள சேர்க்கிறது. ஆர் டிஸ்போஸ்ட் ஆர் சஸ்பெண்ட், ஆர் இல்லை டிஸ்போஸ் ஆயிருக்கும், பரவி இருக்கும்ல, சஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஸோ இதான் வந்து ஆயின்மெண்ட் பேஸ் அப்படின்னா என்னன்னா, it's a soft semi-solid vehicle in which அதுக்குள்ள the drug medicament drug, so drug is incorporated or disposed or suspended ஆயிருக்கும். ஸோ இதான் வந்து ointment base அப்படின்றது. ஸோ ஒரு ஐடியல் ஆயின்மெண்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ரிப்பரேஷனுக்கு ஒவ்வொரு ப்ரிப்பரேஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு ஐடியல் ஆயின்மெண்ட்டை எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஆயின்மெண்ட் பேஸு, அதுக்கு எப்படி கேரக்டரிஸ்டிக் இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு நார்மலாகவே இந்த ஐடியல் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, நான் இரிட்டேட்டிங், நான் டாக்ஸிக், இதெல்லாம் வந்து ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எழுதிடணும் எப்பயுமே. ஸோ நான் டாக்ஸிக், நான் இரிட்டேஷன், ஸோ வந்து பேஸோ எக்ஸிபியன்ஸோ அப்படின்றப்ப இட்ஸ் கம்பேட்டபிள் வித் ஈச் இன்க்ரீடியன்ஸ். ஸோ மற்ற இன்க்ரீடியன்ஸோட போடும்போது கம்பேட்டபிலிட்டியாக இருக்கணும். ஸோ இட் ஷுட் நாட் ப்ரொடியூஸ் எனி கெமிக்கல் எனி அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஜென்ரல் பாயிண்ட். ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் யூஸை பொறுத்த வரைக்கும், ஸோ மோனோஃபேசிக் லிக்விட்ஸ்னா அது ஒரு மாதிரி. ஸோ ஆயின்மெண்ட் எப்படின்னா ஸ்கின்ல அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வந்து நமக்கு வந்து இரிட்டேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது, சரியா? ஸோ வந்து அந்த மாதிரியான ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டைப் ஃபார்முலேஷனுக்கும் ஒவ்வொரு ஐடியல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், சரியா? ஸோ ஒரு ஆயின்மெண்ட் பேஸ் ஷுட் பொசஸ் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஆயின்மெண்ட் பேஸ்க்கு இந்த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கணும். ஸோ இட் ஷுட் பி நான் இரிட்டேட்டிங் டு த ஸ்கின். ஸோ வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்றனால நம்ம ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி நான் இரிட்டேட்டிங் டு த ஸ்கின். தென் இட் ஷுட் பி நான் கிரீசி. ரொம்ப பிசுன்னு அந்த கேஸ்டர் ஆயில் மாதிரியெல்லாம் போட்டது வந்து ஆயின்மெண்ட் வந்து அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப கிரீஸியானா வளவளப்பு தன்மை உள்ள அப்படின்ற மாதிரி கொலப்பானு அர்த்தம். ஸோ ஓவர் கிரீஸியாக இருக்கக்கூடாது. ஸோ நான் கிரீஸியாக இருக்கணும். இட் ஷுட் பி கம்பேட்டபிள் வித் த மெடிக்கமெண்ட்ஸ். ஸோ இந்த ஆயின்மெண்ட் பேஸ் நம்ம போட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா, அது வந்து மற்ற கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸோட கம்பேட்டபிளாக இருக்கணும். ஸோ இட் ஷுட் பி ஃபிசிக்கலி அண்ட் கெமிக்கலி ஸ்டேபிள். ஸோ வந்து இட் ஷுட் பி ஃபிசிக்கலி கெமிக்கலி ஸ்டேபிள், ஓகேவா? ஸோ வந்து ஃபிசிக்கலாகவும் கெமிக்கலாகவும் ஸ்டேபிளாக இருக்கணும். வை இட் ஒன்ட் ப்ரொடியூஸ் எனி கெமிக்கல் ஃபிசிக்கல் இன்கம்பேட்டபிலிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது ஃபிசிக்கலி கெமிக்கலி ஸ்டேபிளாக இருக்கணும். ஸோ இட் ஷுட் பி ஸ்மூத் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் கிரிட்டினஸ். அதாவது எந்த ஒரு கிரிட்டினஸ் பார்ட்டிகளும் இருக்கக்கூடாது அதில், சரியா? ஸோ ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ வந்து கட்டிக்கிட்டியாக அங்கே திட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுக்கும் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஸ்மூத்தாக இருக்கணும். அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். தென் இட் ஷுட் பி ஈஸிலி ரிமூவல் ஃப்ரம் த ஸ்கின். ஸோ ஸ்கின்ல போடும்போது நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகணும். அப்படியே ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம ஸ்கின்லேயே இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஈஸியாக ரிமூவ் ஆகிற மாதிரி இருக்கணும். இட் ஷுட் நாட் இன்டர்ஃபியர் வித் நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்கின். ஸோ இந்த ஆயின்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற பேஸ் வந்து எந்த ஒரு விதத்துலையும் வந்து இட் ஷுட் நாட் அஃபெக்ட் எனி நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்கின். ஸோ வந்து நார்மல் ஃபங்க்ஷன் போய் எதுவுமே இன்டர்ஃபியர் ஆகி அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அது எதையுமே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அதான் it should not interfere with normal function of the skin. So it should release the incorporate medicaments readily when applied on the skin. அது என்னன்னா it should release the incorporated medicament. incorporate பண்ணிருப்போல, ஹீட் பண்ணி இந்த பேஸ்ல incorporate பண்ணிருக்க ட்ரக் வந்து readily when applied on the skin. ஸோ வந்து ரிலீஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து ட்ரக் ரிலீஸ் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கணும், சரியா? அப்பதான் வந்து நமக்கு தெரபியூட்டிக் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் ஷுட் ஹேவ் நியூட்ரல் பிஹெச். ஸோ நியூட்ரல் பிஹெச் இந்த சென்ஸ் நம்ம ஸ்கின் பிஹெச்சுக்கு ஈக்குவலாக கரெக்டாக இருக்கணும். ஸோ அதை விட அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்தது என்ன அப்படின்னா இரிட்டேஷனாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ பிஹெச் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ என்னென்ன பாயிண்ட்னா, நான் இரிட்டேட்டிங், கம்பேட்டபிள் வித் ஈச் இன்கிரீடியன்ஸ், நான் கிரீஸியாக இருக்கணும், ஃபிசிக்கலி கெமிக்கலி ஸ்டேபிள், ஸ்மூத் அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் கிரிட்டினஸ் இருக்கணும், ஈஸி ரிமூவபிள் டு த ஸ்கின். It should not affect any normal function of the skin. Then it should release the incorporate medicaments readily with applied on the skin. Then it should have a neutral pH. So இதான் வந்து main characteristic of ointment base ஓட main character, ஓகேவா? Then classification, இந்த ointment base ஓட classification என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். First, ointment bases are classified as follows. First, oligogenous base, absorption base, emulsion bases, then water soluble bases. So 4 bases இருக்கு. என்ன அப்படின்னா oligogenous bases, absorption bases, emulsion bases and water soluble
bases. So oligogenous base na enna ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆயின்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயினாக ஒலிகோஜீனஸ் பேஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ வந்து தே கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர் இன்சாலிபிள் ஹைட்ரோஃபோபிக் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். ஸோ ஹைட்ரோஃபோபிக் வாட்டர் இன்சாலிபிள் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் அப்படின்னா என்னன்னா தண்ணியில் வந்து கரையாது, சரியா? ஸோ ஃபோபிக்னால என்னன்னா வெறுக்கிறது அப்படின்னா, ஸோ ஹைட்ரோஃபோபிக்னா நீரை வெறுக்கிறது. ஸோ ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ், அதில் உள்ள ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் வந்து என்ன அப்படின்னா வாட்டரில் வந்து சாலிபிள் ஆகாது. ஸோ வந்து பர்டிகுலர் சால்வெண்ட் அப்படின்னா அதுக்கு போடணும். இந்த வெஹிக்கிள் இந்த பேஸை வந்து டிசால்வ் பண்ணணும் அப்படின்னா அது எதில் கரையுமோ அந்த டைப் ஆஃப் வெஹிக்கிள் தான் நம்ம அதில் யூஸ் பண்ணணும், சரியா? ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர் ஹைட்ரோகார்பன்ஸ். ஸோ வந்து ஹைட்ரோகார்பன்ஸ்னால தான். ஸோ என்னென்னலாம் இதில் இருக்குன்னா மினரல் ஆயில், பெட்ரோல் ஆட்டம், தென் paraffins. So oligo bases or oligogenous base வந்து நார்மலா எப்படி இருக்கும்னா கிரீசியான வளவளப்பு தன்மையா, அதாவது anhydrous. ஸோ ஹைட்ரஸ்னா நீர் உள்ள அப்படின்னு அர்த்தம், anhydrousனா நீரற்ற, ஹைட்ரோஃபோபிக்னா ஏற்கனவே இங்கே சொல்லிட்டோம் வாட்டர் இன்சாலிபிள். ஸோ வந்து நீரை வெறுக்கக்கூடிய. ஸோ ஹைட்ரோஃபோபிக், they are difficult to remove from the skin. ஸோ வந்து ஸ்கின்லேருந்து நமக்கு ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து ஒலிகோஜீனஸ் பேஸோட கேரக்டரிஸ்டிக். they do not release the medicaments easily, they are insoluble in water. ஸோ வந்து நம்ம உடம்புல வந்து ஃபேட்டும் இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு அடியில். ஸோ அதே மாதிரி வாட்டர் இன்சாலிபிள் அப்படின்றனால ட்ரக்கை வந்து ரிலீஸ் பண்ணாது ஈஸியாக. ஸோ இன்சாலிபிள் இன் வாட்டர், they are not easily water washable. ஸோ வந்து ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டு நம்ம வாட்டரில் வாஷ் பண்ணோம்னா ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் எதெல்லாம் ஒலிகோஜீனஸ் பேஸ்னா ஒயிட் சாஃப்ட் பாரஃபின், எல்லோ சாஃப்ட் பாரஃபின், ஹாட் பாரஃபின், லிக்விட் பாரஃபின்ஸ். இந்த பாரஃபின்ஸ் எல்லாமே வந்து ஒலிகோஜீனஸ் பேஸ். ஸோ அதோட கேரக்டர் பார்த்தாச்சு. தென் அப்சார்ப்ஷன் பேசஸ். ஸோ அப்சார்ப்ஷன் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிச்சு உறிஞ்சக்கூடிய அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போனா என்ன, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், தே கேன் பி அப்சார்ப் ஏ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். நல்லா வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணும். பட் ஸோ அதனால வந்து ஆயில் சாலிபிள் ட்ரக்ஸ் அந்த மாதிரி உள்ளதுக்கு இதை சூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் சாலிபிள் ட்ரக்ஸ்க்கு இதை சூஸ் பண்ணிக்கலாம், சரியா? தே கேன் அப்சார்ப் ஏ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் பட் ஸ்டில் ரிட்டைன் தர் ஆயின்மெண்ட் லைக் கன்சிஸ்டன்சி. அதாவது ஸ்டில் ரிட்டைன் தர் ஆயின்மெண்ட். அதாவது ஆயின்மெண்ட்டா இருக்கிற வரைக்கும் என்னன்னா அந்த அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது அதிக வாட்டரை அப்சார்ப் பண்ணும். தே ஆர் அன்ஹைட்ரஸ். ஸோ அன்ஹைட்ரஸ்னா நீரற்ற, ஹைட்ரோஃபோபிக்னா நீர் வெறுக்கக்கூடிய. ஸோ இன்சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் நாட் ஈஸிலி வாட்டர் வாஷபிள். ஸோ இன்சாலிபிள் இன் வாட்டரை வந்து சாலிபிள் ஆகாது, பட் வந்து என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் நாட் ஈஸிலி வாஷ் பண்ண முடியாது, சரியா? எக்ஸாம்பிள் ஆஃப் அப்சார்ப்ஷன் பேசஸ் ஆர் wool fat, wool alcohols, beeswax, cholesterol. இதெல்லாம் தான் வந்து அப்சார்ப்ஷன் பேஸ்க்கு எக்ஸாம்பிள். தென் அப்சார்ப்ஷன் பேசஸ் ஹேஸ் அ ஃபாலோயிங் அட்வான்டேஜஸ். ஸோ வந்து அப்சார்ப்ஷன் பேசஸ்க்கு என்ன ஸ்பெசிஃபிக் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா இட் இஸ் கம்பேட்டபிள் வித் மெனி மெடிக்கமெண்ட்ஸ். ஸோ எல்லா மெடிக்கமெண்ட்ஸோட நிறைய டைப் ஆஃப் எமல்ஷனில் மற்ற எக்ஸிபியன்ஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் இல்லாமல் ட்ரக்ஸோட வந்து இது கம்பேட்டபிள் ஆயிரும், சரியா? இட் இஸ் ஹீட் ஸ்டேபிள். ஸோ ஹீட் ஸ்டேபிள். ஸோ வந்து ஹீட்னால எந்த இன்ஸ்டெபிலிட்டியும் வராது. தென் இட் மே பி யூஸ்ட் எய்தர் இன் anhydrous ஃபார் ஆர் emulsified ஃபார்ம். ஒன்று anhydrous ஃபார்ம் நீரற்றதாகவே யூஸ் பண்ணலாம், இல்லை emulsified ஃபார்மாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த அப்சார்ப்ஷன் பேசஸ், சரியா? ஸோ இதான் ஒலிகோஜினஸ் பேஸ், அப்சார்ப்ஷன் பேசஸ். தேர்ட் டைப் இஸ் எமல்ஷன் பேசஸ். எமல்ஷன் டைப் பேசஸ்ல என்னென்ன இருக்குன்னா, எமல்ஷன்னாலே நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் ஆயில் டைப். ஸோ ஆயில் இன் வாட்டர்ல திஸ் டைப் ஆஃப் ஆயின்மெண்ட்ஸ் பேசஸ் இஸ். ஸோ வந்து ஆயில் இன் வாட்டர் நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதில் வந்து கண்டினியூஸ் பேஸ் அது வாட்டர். ஸோ அது பண்ணால் இது எப்படி இருக்கும், ஹைட்ரஸாக இருக்கும், நீரோட இருக்கும். ஹைட்ரோஃபில்லிக்னா என்ன, ஃபில்லிக்னா அட்ராக்டிங். ஸோ வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இன்சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் வாட்டர் வாஷபிள். ஸோ வாட்டர் வாஷபிளாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆயில் இன் வாட்டர் எமல்சிஃபிங் பேசஸ் வந்து எமல்சிஃபிங் வேக்ஸ், சோடியம் லாரைல் சல்ஃபேட், SLS. அதே மாதிரி வாட்டர் இன் ஆயில் அப்படின்னா ஆயில் வந்து கண்டினியூஸ் ஃபேஸ், சரியா? ஸோ திஸ் டைப் ஆஃப் ஆயின்மெண்ட் பேசஸ் இஸ் ஹைட்ரஸ். அதே தான் ஹைட்ரோஃபிலிக், இன்சாலிபிள் இன் வாட்டர், பட் வந்து வாட்டரில் வந்து இது வந்து வாட்டர் கண்டினியூஸ் ஃபேஸ் இல்லாதனால நாட் வாஷபிள். ஸோ வந்து வாஷ் பண்ண முடியாது. ஸோ ஆயில் கண்டினியூஸ் ஃபேஸாக இருக்கனால ஈஸிலி வாஷ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து வாட்டர் அண்ட் ஆயில் டைப் ஆஃப் எமல்ஷனுக்கு wool alcohols, wool fat, beeswax. ஓகேவா? ஸோ இதான் வந்து எமல்ஷன் பேசஸ்ல உள்ள ஆயின்மெண்ட் பேசஸோட டைப்ஸ். தென் வாட்டர் சாலிபிள் பேசஸ். ஸோ வாட்டர் சாலிபிள் பேசஸ் வந்து என்னென்னா anhydrous. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா anhydrous, ஹைட்ரோஃபிலிக், soluble in water, water washable. ஏன்னா இது வந்து வாட்டர் சாலிபிள் பேசஸ் தான்.
அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னா ஃபார் வாட்டர் சால்யூபிள் பேசஸ்க்கு பாலிஎத்திலீன் கிளைகால்ஸ், சோடியம் கார்பாக்சி மீத்தைல் செல்லோஸ், SCMCன்னு சொல்லுவோம், கிளிசரைல் மோனோஸ்டியரேட். ஸோ இதெல்லாம் தான் வந்து வாட்டர் சால்யூபிள் பேசஸ். ஸோ 4 பேசஸ் அதோட பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி பார்த்தாச்சு. தென் வந்து இந்த ஆயின்மெண்ட் பேசஸ்னால நமக்கு என்ன மெரிட்ஸ் அப்படின்னா, மெரிட்னா அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அமாங் த 4 ஆயின்மெண்ட் பேசஸ் த பெஸ்ட் பேஸ் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆயின்மெண்ட் இஸ் வாட்டர் சால்யூபிள் பேஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். இந்த 4 இதுலையுமே எது பெஸ்ட் அப்படின்னா வாட்டர் சால்யூபிள் பேசஸ். இந்த லாஸ்ட்டாக பார்த்தோம்ல PEG, சோடியம் கார்பாக்சி மீத்தைல் செல்லோஸ், கிளிசரைல் மோனோஸ்டியரேட். ஸோ இதில் வந்து த அப்சார்ப்ஷன் அண்ட் பெனிட்ரேஷன் இஸ் ஹை. ஸோ வந்து வாட்டர் சால்யூபிள்னால அப்சார்ப்ஷன் அதிகமாக இருந்தால் பெனிட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நான் கிரீசி, ரொம்ப பிசுன்னு இருக்காது, மோர் ஸ்டேபிள் தென் அதர் ஆயின்மெண்ட் பேசஸ். ஸோ மற்ற 3 ஆயின்மெண்ட் பேசஸையும், ஸோ எது ஒலிகோஜீனஸ் பேஸு, ஓகேவா. ஸோ ஒலிகோஜீனஸ் பேஸ், அப்சார்ப்ஷன் பேஸ், எமல்ஷன் பேஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வாட்டர் சால்யூபிள் பேசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதிகமாக ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இட் இஸ் கம்பேட்டபிள் வித் மெனி மெடிக்கமெண்ட்ஸ். ஸோ மெனி மெடிக்கமெண்ட்ஸோட கம்பேட்டபிளாக இருக்கும். இட் இஸ் ஈஸிலி வாஷபிள். ஸோ ஈஸிலி வாஷ் பண்ணலாம். அந்த ஐடியல் கேரக்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா ஆயின்மெண்ட் பேசஸ்க்கு, இந்த ஐடியல் கேரக்டர்ஸில் முக்கால்வாசி வந்து இந்த வாட்டர் சால்யூபிள் பேஸில் இருக்கும். ஸோ இட் டஸ் நாட் இரிட்டேட் த ஸ்கின், இட் ரிலீஸ் த மெடிக்கமெண்ட் ரேப்பிட்லி தென் த அதர் ஆயின்மெண்ட். ஸோ அதர் ஆயின்மெண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ ரேப்பிடாக வந்து ட்ரக்கை வந்து ரிலீஸ் பண்ணும். சரியா. ஸோ இதான் வந்து இதோட அட்வான்டேஜஸ், வாட்டர் சால்யூபிள் பேஸோட அட்வான்டேஜஸ். ஸோ இதோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து factors to be considered in the selection of ointment bases are dermatological vehicles for ointment preparation க்கு என்னென்ன யூஸ் பண்றோம், என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதுக்கு ஒரு ointment bases சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு டீடைலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா. தேங்க்யூ.